வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 29ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவே உள்ள உடன்படிக்கையை மோசே புதுப்பிக்கின்றார். ஆனால் அதை செய்யும் முன்பதாக இஸ்ரவேலை எச்சரிக்கின்றார். இஸ்ரவேலர் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பாதுகாப்பை அதிகமாய் பார்த்திருக்கின்றார்கள். உதாரணமாக, எகிப்தில் அவருடைய அற்புத அடையாளங்களை பார்வோன் மேலும் அவனுடைய சேனையின் மேலும் பார்த்தார்கள். வனாந்திரத்திலே ஆண்டவருடைய அதிசய பாதுகாப்பை அவர்கள் பார்த்தார்கள். 5ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, 40 வருஷமாக அவர்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேலரை அழிக்கும்படியாக அவர்களுக்கு எதிராய் வந்த மிகவும் வலிமை வாய்ந்த ராஜாக்களை ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றினது மாத்திரமல்லாமல் அந்த ராஜாக்களுடைய நிலங்களையும் சுதந்திரிக்கும்படியாக உதவி செய்தார். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையை புதுப்பிக்கும் போது 2 மிகப்பெரிய சவால்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கின்றது. முதலாவதாக 4ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்கின்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியில் மந்தமுள்ளவர்களாகவும் புரிதல் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10-12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயாவும் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து இதேதான் சொல்லுகின்றார். அவர்கள் மந்த இருதயம் உள்ளவர்கள் என்கின்றார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏன் இஸ்ரவேலர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இதுவே காரணம் என்று சொல்லுகின்றார். வருங்காலத்தில் தான் ஆண்டவர் இஸ்ரவேலரோடு கூட ஒரு புது உடன்படிக்கையை செய்ய போகின்றார். அப்பொழுது ஆண்டவரை அறிகின்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உடன்படிக்கையின் கட்டளைகளை பின்பற்றும்படியான உதவியை அவர்களுக்கு செய்வார். ஆகவே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையை கீழ்ப்படிந்து நடப்பதற்கு மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். 9ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஆவிக்குரிய மந்த நிலைமையில் இருப்பதனாலே உடன்படிக்கையின் கட்டளைகளை பின்பற்ற முடியாதபடிக்கு அவர்களுக்கு இன்னொரு பெரிய சவால் இருக்கின்றது. மோசே அதை நஞ்சு எட்டி என்று சொல்லுகின்றார். அதாவது அது ஒரு விஷம் என்று பேசுகின்றார். அது என்னவென்றால் விக்கிரகாராதனை தான். 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களிலிருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜனங்களின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கின்ற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, தங்கத்தினால் வெள்ளியினால் உண்டான இந்த விக்கிரகங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். வாழ்க்கையின் அந்தஸ்துக்கள், ஐஸ்வர்யங்கள், வெற்றிகள் இவைகளை பெற்றுக்கொள்ள எளிமையான ஒரு வழியை இந்த விக்கிரகங்கள் நமக்கு வாக்கு பண்ணலாம். ஆனால் முடிவிலே விஷத்தை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது முடித்து போடும். ஆகவேதான் மோசே இந்த விக்கிரகங்களை அருவருப்பானவைகள், நரகலானவைகள் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, ஆண்டவருக்கு பதிலாக வாழ்க்கையில் எது வந்தாலும் அது கடைசியில் ஆவிக்குரிய மரணத்திற்கு கொண்டு செல்லும்.
இஸ்ரவேல் ஜனமும் இந்த விக்கிரக ஆராதனை என்கின்ற வழியில் நடந்து போவார்கள் என்று சொன்னால், மோசே அவர்களுக்கும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிக அழகான தேசத்திற்கும் என்ன நடக்கும் என்பதை வார்த்தைகளை ஜோடிக்காமல் தெளிவாக விளக்குகின்றார். 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கத்திலும் சோதோமையும் கொமோராவையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தினாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போது, இந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டபடியினாலே இப்படி நடைபெற்றது என்று சொல்வார்கள் என்று மோசே சொல்லுகின்றார். நண்பர்களே, இன்று கூட விசுவாசிகள் ஆண்டவரை ஒருமுகமாக பின்பற்றுவதிலிருந்து விலகி போகாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் இன்றும் மற்ற வல்லமைகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பணம், அதிகாரம், மீடியாவில் வரும் மிக வலிமையானவர்கள் இன்னும் வாழ்க்கையில் வெற்றி என்பதுதான் இன்றைய விக்கிரகங்களாக ஆராதிக்கப்பட வேண்டியவைகளாக காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். மறுபடியும் பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் என்று வாசிக்கின்றோம். நண்பர்களே, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவைப் போல ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் இப்படியாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தின் அதிசயங்களையும் அதை கொடுக்கின்றவனையும் ஆராதிப்பது இன்னும் சுலபமான ஒரு வழி என்று சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் விசுவாசிகளோ இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஆராதிப்பதற்கு கண்டிப்பாக ஆண்டவரை சேவிப்பதையும் தங்களுடைய ஆத்துமாவையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் அநேக விசுவாசிகள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றியிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர்களும் சாத்தானை பார்த்து, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சத்துருவை பார்த்து சொல்லியிருக்கின்றார்கள். நண்பர்களே, இயேசு கிறிஸ்து அன்று செய்த அதே காரியத்தை செய்த விசுவாசிகள் வாழ்க்கையில் கண்டுபிடித்தது இதுதான். வாழ்க்கை என்பது ஏதோ இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிப்பது மாத்திரம் அல்ல. வாழ்க்கையில் வெற்றி என்பது தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.